கூட்டு குடும்பத்தில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று செயற்கை கூட்டு குடும்பம், இன்னொன்று இயற்கை கூட்டு குடும்பம். இது என்ன செயற்கை கூட்டு குடும்பம், இயற்கை கூட்டு குடும்பம் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து செயற்கையான வாழ்க்கை. அதாவது ஆணாதிக்க வாழ்க்கை. ஆணாதிக்கம் என்பது செயற்கையானது, அது இயற்கையானது கிடையாது. வாழ்க்கை முறையில் வந்து அது உயிர்களுடைய அனைத்து உயிர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து மனித வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். பெண்ணாதிக்கம் தான் இங்கு நிலவ வேண்டும். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறை வந்து செயற்கையான வாழ்க்கை முறை. அதாவது இயந்திர அறிவியல் உலகம் வந்து இப்போ நாம் உருவாக்கி வச்சுருக்கோம்ல, பஸ்ஸு, காரு, பெரிய காங்கிரீட் கட்டிடம், விமானம், கப்பல் இப்படின்னு நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம்ல, இது எல்லாமே வந்து செயற்கையானது. செயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அதாவது நாம் இப்படி உருவாக்கி வச்சுருக்கோம். அப்போ இங்கே ஒரு கூட்டு குடும்பம் இருக்குதுன்னா, அந்த கூட்டு குடும்பம் வந்து கண்டிப்பாக செயற்கையானதாக தான் இருக்கும். சரி, அந்த குடும்பத்தில் செயற்கையான கூட்டு குடும்பம்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் உள்ள உறுப்பினர்கள் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். யார் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும், நாம் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வந்து ஒரு இயற்கையான கூட்டு குடும்பம்னா அது எப்படி, அங்கே யார் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து செயற்கையான வாழ்க்கைன்னு நான் சொல்லிட்டேன். செயற்கையான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். செயற்கையான உலகத்தில் வந்து ஆணாதிக்கம் என்பது செயற்கையான ஒரு இப்போ வந்து ஆணாதிக்க வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கனால இது வந்து செயற்கையான உலகம். அதனால் செயற்கையான ஒரு உறுப்பினர்கள் தான் அந்த இப்போ செயற்கை கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்க. யாருன்னா ஆண் உறவுமுறை, ஆண் வழி உறவுமுறை. ஆண் வழி உறவுமுறைனா உதாரணத்துக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு அப்பா அம்மா 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, 2 ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் ஆனவுடனே வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. பெண் பிள்ளைகள் வந்து கல்யாணம் ஆனவுடனே வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பெற்றவங்களோட இருப்பாங்க. அதுதானே இப்போதைய வாழ்க்கை முறை, பெற்றவங்களோடு இருப்பாங்க. அதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா செயற்கையான ஒரு கூட்டு குடும்பம். அப்புறம் வந்து இந்த ஆண் பிள்ளைகள் பெற்றவங்களோடு இருப்பாங்களா, அப்புறம் இந்த ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும். இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 ஆம்பளைங்க 2 பொம்பளைங்க அப்படின்னா 2 பெண் குழந்தைகள் அப்படின்னா, இந்த 2 பெண் குழந்தைகள் கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த 2 ஆண் குழந்தைகள் கல்யாணமாகி அப்பா அம்மா கூட இருப்பாங்க. அப்புறம் இந்த ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதில் பிறக்கிற பெண் பிள்ளைகள் வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் இந்த அப்பா அம்மாவோடே இருப்பாங்க. இதுதான் வந்து ஆண் வழி உறவுமுறை. ஆண் வழி உறவுமுறையால் உருவான கூட்டு குடும்பம். இதில் வந்து தாத்தா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, மகன் இருப்பான், அப்புறம் பேரன் இருப்பான். பெண்கள் எல்லாருமே வந்து வேறு வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. திருமணம் ஆனோன்னா வேறு வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் வந்து செயற்கையான கூட்டு குடும்பம். இயற்கையான கூட்டு குடும்பம்னா என்னென்னாக்கா, இயற்கையான கூட்டு குடும்பம்னா என்னென்னாக்கா வந்து அங்கே வந்து பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஆண்கள் வந்து அந்த பெண்களின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். அது அப்படி ஒரு வாழ்க்கை முறை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகத்தில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியும். இப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அது ஆணாதிக்கம் தான் நிறைஞ்சிருக்கும். பெண்களுடைய ஆதிக்கம் எப்போ இருக்கும் அப்படின்னா, அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான். அதாவது இந்த தற்போதைய இயந்திர அறிவியல் உலகத்தில் உள்ள இந்த உலோக இயந்திரங்கள் பயன்பாடு, தொழிற்சாலை, கரண்ட் எதுவுமே இல்லாத ஒரு இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறாங்கல்ல, அந்த உலகத்தில் தான், அதாவது பாதுகாப்பு நிறைந்த ஒரு இயற்கையோடு இணைஞ்ச உலகத்தில் தான் பெண்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும். எங்கே வந்து பாதுகாப்பு இல்லையோ, எங்கே அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குதோ, அங்கே வந்து ஆண்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பெண்கள் ஆதிக்கம் செலுத்தணும்னா அந்த மனித வாழ்க்கை வந்து அமைதி நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போ வந்து காடுகளில் வாழ்ந்துட்டாலே அவங்க பெண்கள் ஆதிக்கம் செலுத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கூட நிறைய மக்கள் காடுகளில் வாழ்கிறாங்க. அங்கே கூட ஆணாதிக்கம் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அச்சுறுத்தல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, வெளியிலேருந்து வரும் அவங்களுக்கு. வெளியிலேருந்து இப்போ நாம் நகரங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இவர்களால் அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். யார்? காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள். அதனால் அந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறதுக்கு பெண்களால் முடியாது. ஆண்கள் தான் அந்த அச்சுறுத்தலை வந்து சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். அதனால் ஆண்கள் தான் வந்து இந்த காடுகளில் பழங்குடியினர் மக்கள் வாழ்ந்தாலும் ஆண்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தலைமை ஏற்பார்கள். அதனால் அங்கே ஆணாதிக்கம் தான் அங்கே இருக்கும். ஆணாதிக்கம் வந்து நீங்கள் காடுகளில் வாழ்ந்தாலும் இங்கே மாதிரி நகரங்களில் வாழ்ந்தாலும் எங்கே வாழ்ந்தாலுமே உங்களுக்கு வந்து ஆணாதிக்கம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நிலைச்சு நிற்கும்.
அதுதான் இருக்கும். அதனால் வந்து அதுக்கு காரணம் வந்து மனித வாழ்க்கை அச்சுறுத்தலாக மாறும் பொழுது பெண்களால் ஆதிக்கம் செலுத்த முடியாது. பெண்கள் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னா அந்த மனித வாழ்க்கை வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா பெண்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது பெண்களுடைய ஆதிக்கத்திற்கு ஆண்கள் கட்டுப்படணும். அப்போ எந்த அளவுக்கு ஆண்கள் மென்மையாக இருந்தால் பெண்களுடைய ஆதிக்கத்திற்கு அவர்கள் கட்டுப்படுகிறவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இயற்கை கூட்டு குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்கள் தலைமை வகிக்கின்ற பெண் வழி உறவுகள் அங்கே இருக்கணும், பெண்கள் தலைமை வகிக்கணும். அதுதான் வந்து அது குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பத்துக்காக இருந்தாலும் தலைமை வந்து யார் இருக்கணும், அது வந்து பெண்களின் கையில் இருக்கணும். அதுதான் இயற்கை கூட்டு குடும்பம். செயற்கை கூட்டு குடும்பம்னா அது தற்போதுள்ள வாழ்க்கை முறை வந்து செயற்கையான கூட்டு குடும்பம். இங்கே வந்து ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க, ஆண்கள் தான் குடும்பத்திற்கும் கூட்டு குடும்பத்திற்கும் தலைமை பொறுப்பு வகிப்பாங்க. செயற்கை கூட்டு குடும்பம்னா என்ன சொன்னேன், ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க, அல்லது 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒன்று ஆண் பிள்ளை, ஒன்று பெண் பிள்ளை. பெண் பிள்ளை என்ன பண்ணுவாங்க, திருமணம் ஆன உடனே அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சுட்டு வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆண் பிள்ளை என்ன பண்ணுவான்னாக்கா, திருமணம் ஆன உடனே திருமணம் ஆன பிறகும் அப்பா அம்மாவோடே இருப்பான். அப்புறம் அந்த ஆண் பிள்ளைக்கு ஒரு 2 பிள்ளைகள் பிறகுதுன்னு வச்சுங்க. அந்த 2 பிள்ளைகளில் வந்து ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை, இன்னொரு பிள்ளை பெண் பிள்ளைன்னா, பெண் பிள்ளை திருமணம் ஆன உடனே இன்னொரு வீட்டுக்கு போயிடும். ஆனால் அந்த ஆண் பிள்ளை அந்த அப்பா அம்மாவோடே இருப்பாங்க. அப்படி அப்புறம் வந்து பேரன் பிறப்பான், பேத்தி பிறப்பாங்க. பேத்தி அப்புறம் வளர்ந்து திருமணம் ஆனோடனே அவங்க வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த பேரன் அந்த தாத்தாவோடையும் அப்பாவோடையும் இருப்பாங்க. இப்படி ஆண் வழி உறவுகள் வந்து பிறந்த வீட்டோடும், பெண் வழி உறவுகள் வந்து புகுந்த வீட்டோடும், அதாவது திருமணமானவர்கள் யாருடைய வீடு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுதான் வந்து தற்போதுள்ள வாழ்க்கை முறை. தற்போதுள்ள அத்தகைய வாழ்க்கை முறை தான் வந்து செயற்கை கூட்டு குடும்பம். இயற்கை கூட்டு குடும்பங்கிறது என்னன்னாக்கா, அது வந்து இயற்கையானது. இப்போ செயற்கை குடும்பம்னு ஏன் சொல்கிறேன், கூட்டு குடும்பம்னு ஏன் சொல்கிறேன்னா, அது தற்காலிகமானது, எப்போவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் வந்து நிரந்தரமானது கிடையாது. 2040 இதோட ஆட்டம் க்ளோஸு. 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து செயலிழந்து அழிய தொடங்கிவிடும். அதன் பிறகு நம்ம வாழப்போகிற உலகம் வந்து வாழ்க்கை என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அந்த மனித வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பாதுகாப்பு தான், வன்முறை எல்லாம் வந்து ஏற்படாது. கடந்த காலத்தில் எப்படி நம்ம போரிட்டு சண்டை போட்டோமோ அது மாதிரியான சண்டைகள் வந்து மீண்டும் ஏற்படும். இந்த மாதிரி காடுகளுக்கு போயிட்டாக்கா இன்றைக்கி பாதுகாப்போடு நாம் இருக்கிற காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான் காரணம். உரிமைகளுக்காக அவரவர் தனி மனித உரிமையை பாதுகாக்கின்ற ஒரு உலகமாக தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருப்பது போன்ற ஒரு பிரமை நமக்கு இருக்குது. அப்படின்னா நம்ம காடுகளுக்கு சென்று அல்லது மீண்டும் பின்னோக்கி சென்று கிராமமாக நாம் வாழத் தொடங்கினால் மீண்டும் பாதுகாப்பு இல்லாமல் மனித வாழ்க்கை போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து நமக்கு இருக்கலாம். அந்த அச்சம் வந்து அப்போ வந்து 2040க்கு பிறகு இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் வந்து அத்தனையும் அழிய தொடங்கிவிடும். அதன் பிறகு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, உணவு உற்பத்தி என்கிற ஒரே ஒரு தொழிலில் தான் செய்வாங்க. ஒருங்கிணைந்த வேளாண்மையினும் ஒரே தொழிலில் தான் செய்வாங்க. அப்போ வந்து மனித வாழ்க்கை மீண்டும் வந்து பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுமோ அப்படின்னு நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இனிமேல் வர்ற உலகம் வந்து பாதுகாப்பானது. பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போது அந்த வாழ்க்கைக்கு வந்து ஆண்கள் தான் தலைமை ஏற்பாங்க. மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும்போது தான் இப்போ பெண் சுதந்திரம், பெண் விடுதலைங்கிறது என்னென்னாக்கா, ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, ஆபத்து இல்லாத, அச்சுறுத்தல் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் பெண்கள் சுதந்திரமாகவும் பெண்கள் தலைமை ஏற்கவும் முடியும். பெண் சுதந்திரம் அப்படின்னாலே பெண்கள் தலைமையேற்றால் தான் அது பெண் சுதந்திரம் அப்படின்னு ஒன்று கிடையாது. பெண்கள் வந்து தற்போது ஆணின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறார்கள். அதுதான் ஆணாதிக்கம். ஆணாதிக்கத்தில் இருந்தாலும் அங்கு பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அது மதிக்கப்பட வேண்டும். அதுதான் வந்து பெண் சுதந்திரம். அப்புறம் வந்து இன்னொரு சுதந்திரம் இருக்குது, பெண் ஆதிக்கம் என்பது. பெண்ணாதிக்கம் என்பது பெண்கள் தலைமை ஏற்பார்கள், பெண்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஆண்கள் இருப்பார்கள். ஆண்கள் இருந்தாலும் அப்படி பெண்களுடைய கட்டுப்பாட்டில் ஆண்கள் இருந்தாலும் ஆண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க. சுதந்திரம் வந்து ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டாலே அவர்கள் சுதந்திரத்தை இழந்து விடுவார்கள் அப்படின்லாம் இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு போகிறாருனாலே அப்படி இருக்கும்போது அவருடைய சுதந்திரம் மதிக்கப்பட்டால்தான் அவர் இன்னொருடைய கட்டுப்பாட்டிற்குள் போவார்.
இப்போ பெண்கள் வந்து ஆணின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா அதுக்கு என்ன அவங்க கேட்குறாங்க பெண்கள்னால், நாங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றோம், ஆனால் எங்களுடைய உணர்வுகளும் சுதந்திரமும் மதிக்கப்படுமா அப்படின்னு பெண்கள் கேட்குறாங்க. அப்படின்னா மதிக்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தான் பெண்கள் வந்து ஆண்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் செல்வார்கள். அப்படி இல்லை நாங்கள் உங்களுடைய எங்களுக்கு கட்டுப்படணும், அதே சமயம் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படிங்கும்போது தான் இந்த ஆணாதிக்கத்திற்கு எதிராக போராடுகிறார்கள். ஏன் ஆணாதிக்கத்திற்கு எதிராக போராடுகிறார்கள்? ஏன் ஆணாதிக்கத்துக்கு உடன்பட மாட்டேங்கிறாங்க? ஆணாதிக்கம் என்பது ஆண் சர்வாதிகாரமாக மாறுது. ஆணாதிக்கம் என்பது சரியானது தான். ஏன்னா யாராவது ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தணும், யாராவது ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஒன்று ஆண் வந்து பெண்ணுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், இல்லைனா பெண் வந்து ஆணுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்போ வந்து யாராவது ஒருவருடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்க வேண்டும். அது வந்து இயற்கையான நடைமுறை. ஆனால் வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா, ஆணாதிக்கம் என்பதை ஆண் சர்வாதிகாரமாக புரிந்து கொள்கிறார்கள். பெண்களுடைய சுதந்திரம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது, பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அது வந்து ஆண் சர்வாதிகாரமாக அது மாறுகிறது. அப்போ தான் வந்து அவங்க வந்து ஆண் சர்வாதிகாரத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். ஆனால் என்னென்னா, நம்ம வார்த்தையை தப்பாக பயன்படுத்துகிறோம். ஆணாதிக்கம் என்று பயன்படுத்துகிறோம். ஆணாதிக்கம் தப்பு. ஆணாதிக்கம் சரியானது தான், ஆண் சர்வாதிகாரம் தான் தவறானது. யாராவது ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தணும். இப்போ ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் பெண்கள் போகத்தான் வேணும். அது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையின் ஒரு நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது அங்கே ஆண்கள் ஆதிக்கம் இருக்குது. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் வந்து ஆண்களால் உருவாக்கப்பட்டது, அல்லது பெண்கள் உருவாக்கலையானா பெண்களுடைய பங்களிப்பு வந்து பெண்கள் வந்து உதவியாகத்தான் இருந்திருக்காங்க. உதவியாவது இருந்தாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆண்கள் உருவாக்கிய தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுடைய உதவி எத்தகையது அப்படின்னா வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போது வீட்டில் சமைக்கிறாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறாங்க, இது வந்து பெண்களுடைய உதவியா அப்படின்னா இதெல்லாம் வந்து பெண்களுடைய உதவி கிடையாது. இது மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்க செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சில வேலைகளை அவங்கவுங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை சமையல் பண்ணுறது, அவங்கவுங்க ஆடையை துவைக்கிறது, அவங்கவுங்க இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுக்கிறது வந்து அவங்கவுங்க செய்தே ஆகணும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வந்து மிகப்பெரிய வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு இருப்பிட அளவு என்பது இருக்கிறது. அவரவர் இடத்தை அவரவர் தான் தூய்மை செய்ய வேண்டும். இதெல்லாம் பொது உடைமை நடைமுறை. ஒரு இன்னொருத்தருடைய அடிப்படை உரிமை கடமைகளை வந்து இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்கக்கூடாது. பெண்கள் அதை தான் பண்ணுறாங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு உதவியாக இல்லாத போது ஆண்களுக்கு உதவியாக இருப்பது போன்று நடிக்கிறார்கள். அல்லது ஆண்களை சோம்பேறியாக்கிவிட்டு வீட்டில் உள்ள வேலைகளை வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அதை செய்ய விடாமல் நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்ருக்காங்க. அதனால் வந்து அதனால் வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எது பெண்கள் வந்து ஆண்களுக்கு செய்கிற உதவி, ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் வந்து உதவியாக இருக்கணும், ஒத்துழைப்பாக இருக்கணும். ஒரு ஆண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு வந்து பெண்கள் வந்து உதவியாகவும் ஒத்துழைப்பாக இருக்கணும். அதாவது உடன்படணும், கட்டுப்படணும். அதே நேரத்தில் பெண்களுக்கான சுதந்திரம் அங்கே இருக்கணும். அப்போ தான் அவங்க கட்டுப்படுவாங்க. பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்காமல் பெண்கள் வந்து ஆண்களின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட மாட்டாங்க. பெண்களுக்கான சுதந்திரத்தை எப்போது ஆண்கள் பெண்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, பெண்கள் விவரமானவர்களாக இருக்க வேண்டும். எப்போ விவரமாக இருப்பாங்கன்னா, அவங்கவுங்க தேவையான பணத்தை வந்து அவங்கவுங்களே சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை வந்து அவங்கவுங்களே சம்பாதிக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் விவரமாக இருக்கிறாருன்னா எப்படி விவரமாக இருப்பார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு தொழிலை செய்யணும். அப்புறம் சமூகத்தில் நிறைய நடைமுறைகள் இருக்குது, நாட்டில் வந்து நிறைய நடைமுறைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எப்போ தெரிஞ்சுப்பார் அப்படின்னா, அவர் பணம் சம்பாதிப்பதற்காக வேலை செய்கிறாரு. அதனால வந்து அது சம்மந்தமாக அவர் வந்து இந்த தொழில் நடைமுறைகள் எல்லாமே தெரிஞ்சுப்பார், ஒரு அனுபவபூர்வமாக தெரிஞ்சுப்பார். வேலைக்கே போகல ஒரு பெண்கள் வந்து பெரும்பாலானவர்கள் வேலைக்கே போகல. இவங்களுக்கு என்ன விவரம் தெரியும்? எதுவுமே தெரியாது. அவங்க சமைக்க தெரியும், வீட்டை எந்த வேலை சொன்னாலும் அதை வீட்டில் உள்ள ஆண்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, வெளி வேலைகள் எல்லாத்தையும். கடைக்கு போகிறதா இருந்தால் கூட பெரும்பாலும் ஆண்கள்கிட்ட சொல்லுவாங்க. சமைக்கிற வேலை, வீட்டை கூட்டி பெருக்கிற வேலை, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை, இது வந்து இதை மட்டும்தான் இவங்க செய்வாங்க. இது வந்து ஒரு விவரமான இதுக்கு அடையாளம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் பெண்கள்கிட்ட எப்படி சுதந்திரத்தை கொடுக்க முடியும்? இந்த மாதிரி விவரம் இல்லாமல் இருந்தாங்கன்னாக்கா பெண்கள்கிட்ட எப்படி சுதந்திரத்தை கொடுக்க முடியும்? சுதந்திரங்கிறது சுதந்திரமாக வாழ்கிறதுக்கே ஒரு விவரம் தேவை. அந்த விவரம் வந்து
பெண்களுக்கு இல்லை. அதனால தான் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு ஆண்கள் மறுக்கிறார்கள். ஏன்னா இது ஆணாதிக்கம் நிறைந்த உலகம். ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து உருவாக்குனாங்கன்னா உருவாக்குகிற ஒரு கதாநாயகர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆணாதிக்கம் தான் இங்கு இருக்கிறது. ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஆண்கள் சுதந்திரம் கொடுக்கணும்னா பெண்களுக்கும் ஒரு அடிப்படை விவரம் வேணும். இல்லாமல் எப்படி அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பாங்க? பெண்களுக்கு அடிப்படை விவரம் எப்படி வரும்? பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் இப்போ வெளியில் போய் கஷ்டப்படணும், 4 இடத்துக்கு போகணும், கஷ்டப்படணும், ஒரு தொழில் செய்யணும், அந்த தொழில் சரி வரலையா இன்னொரு தொழில் செய்யணும். இப்படி வந்து நிறைய அனுபவங்களை சேகரிக்கணும். வெளி உலக அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் வரும்போது தான் அவங்களுக்கு விவரங்கிறது வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு தானே வந்து சுதந்திரத்தை கையில் கொடுப்பாங்க. சுதந்திரங்கிறது கையில் கொடுக்கறது இல்லை, அவங்களே வாங்கிக்கிறது. நாங்கள் வந்து வேலைக்கும் போக மாட்டோம், எங்களுக்கு விவரமும் கிடையாதுன்னா சுதந்திரத்தை மட்டும் கொடுங்க பெண்களுக்கு அப்படின்னா அது எப்படி கொடுப்பாங்க? அதனால தான் பெண்கள் வந்து ஆண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்காம பெண்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க. ஏன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வெளியில் போனால் இப்போ வீணாக வந்து கஷ்டப்படுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிமைப்படுத்துனாங்க. பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம். பெண்களிடம் உள்ள விவரமின்மை, பெரும்பாலான பெண்களிடம் உள்ள விவரமின்மையை நான் சொல்கிறேன். எல்லா பெண்களும் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் வந்து எத்தனை சதவீதம் பெண்கள் விவரமானவர்களாக இருப்பார்கள்? ஒரு வெளி உலக நடைமுறைகளை தெரிந்தவர்கள். வேலைக்கு போகிற பெண்களுக்கு தான் அந்த நடைமுறை. அப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு தான் அந்த விவரம் இருக்கும். வேலைக்கு போகிற எல்லா பெண்களுக்கும் அந்த விவரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த உலகத்தில் எத்தனை பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்தே பெண்கள் வந்து எத்தனை சதவீதம் விவரமானவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வேலைக்கு போகலைனாலே அவங்களுக்கு விவரம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கண்டிப்பாக இருக்காது தான். வேலைக்கு போகலைனாலே, பணம் சம்பாதிப்பதற்காக பெண்கள் வேலைக்கு போகலைனாலே அவங்களுக்கு விவரம் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால தானே அவங்க விவரமாக இருந்தாங்கன்னா அவங்க ஏன் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க? வேலைக்கு போனால் தானே விவரமே ஏற்படும். வேலையெல்லாம் செஞ்சு பணம் சம்பாதிச்சு அதன் மூலம் தானே ஒருத்தருக்கு விவரமே ஏற்படும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, விவரங்கிறது ஒருத்தருக்கு அப்படி தான் ஏற்படும். தெளிவுங்கிறது, ஒரு அச்சம் என்பது நீங்கும். அப்போது வந்து பெண்கள் வேலைக்கே போகல அப்படின்னா அவங்களுக்கு விவரம் ஏற்படும். அப்போ வந்து எத்தனை சதவீதம் பெண்கள் விவரமாக இருக்கிறாங்க, தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கெடுத்துடலாம். ஒரு படிக்கிற பெண்களை தவிர்த்து விட்டு படிக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் விவரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க இப்போ வேலைக்கு போகும்போது தான் அவங்களுக்கே விவரங்கிறது வரும். வெளி உலக அனுபவம், வேலைன்னா என்ன, சம்பளம்னா என்ன, கஷ்டப்பட்டால் தான் சம்பளம் கிடைக்கும், அந்த வழியெல்லாம் வேலை செய்யும்போது தான் தெரியும். அது படிப்பவர்களாக இருந்தால் கூட, அவங்க வந்து ஒரு கலெக்டராக கூட படிக்கலாம், இன்ஜினியராக கூட படிக்கலாம். ஆனால் வந்து வேலைக்கு போகும்போது தான் அவங்களுக்கே விவரம் வரும். ஒரு வேலை செய்யும்போது சுயமாக பணத்தை சம்பாதிக்கும்போது தான் அவங்களுக்கே அந்த வெளி உலக விவரங்கிறது வரும். அப்படி இருக்கும்போது பெண்கள் எத்தனை சதவீதம் பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 50%. ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ள 50% பெண்கள் கூட வேலைக்கு போவாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்கள் வசிக்கிற தெருவிலே கணக்கெடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு தெருவில் இது வந்து வெளிநாட்டில் வந்து, ஆனால் இந்தியாவில் நான் சொல்கிறேன், இந்தியா அல்லது நிறைய 3ஆம் தர நாடுகள், நிறைய நாடுகள் இருக்குது. நிறைய நாட்டில் பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. பிள்ளையை வந்து வளர்க்கணும், பிள்ளை பெற்றெடுக்கிறவங்க அந்த காலத்தில் அவங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரசவ காலத்தில் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு குழந்தைய வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் அவங்க வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகணும். அது வந்து அவங்க வந்து பெண் என்கிற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு சலுகைகளை ஆண்களிடம் எதிர்பார்த்து கொண்டு வேலைக்கு போகாமல் சொகுசாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அது நேரத்தில் சுதந்திரமும் வேணும், நாங்கள் வேலைக்கும் போக மாட்டோம், சுதந்திரம் வேணும் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட எப்படி சுதந்திரத்தை கொடுப்பாங்க? சுதந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் அவங்கள வந்து அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க ஆண்கள். அதனால் பெண்கள் விவரமானவர்களாக இருக்கணும். சுதந்திரத்தை நீ எதிர்பார்க்குறியா? நீ சுதந்திரமாக வாழ வேண்டும் என நினைக்கிறியா? அதற்கான அடிப்படை தகுதியை நீ வந்து உனக்கு தேவையான பணத்தை நீ சம்பாதிக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து நீ வந்து சுதந்திரத்தை சுதந்திரத்தை பற்றி யோசிப்பதற்கே உனக்கு தகுதி இருக்குது. அதனால் பெண்கள் வந்து நான் வேலைக்கே முதல்ல வந்து பெண் சுதந்திரம் வேணும், பெண் விடுதலை வேணும்னா பெண்கள் அனைவரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு நாடு வந்து கட்டாயப்படுத்தணும். கட்டாயப்படுத்தாமல் பெண்கள் வந்து அவங்க சுயமாக வேலைக்கு போவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த தாய்மொழியில் கல்வியின்மை தான். ஏன்னா தாய்மொழியில் கல்வி இல்லை, தாய்மொழியில் தொழில் இல்லை, மக்கள் வாழ்க்கை முறையில் ஆங்கிலம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திவிட்டு அப்போ வந்து கல்வி கற்பது கடினம், தொழில் செய்வது கடினம். அப்படி இருக்கும்போது
பெண்களால் அதனால தான் வந்து நிறைய ஒரு அளவுக்கு மேலே கல்வி இருக்க முடியல. பெரும்பாலான பெண்களால் கல்வி கற்றாலும் தொழில் செய்ய முடியவில்லை. தொழில் என்பது அவ்வளோ கடினமாக மாறிவிட்டு. காரணம் அது தாய்மொழியில் இல்லை. தாய்மொழியில் இருந்தால்தான் கல்வியும் தொழிலும் எளிதாக இருக்கும். கல்வியும் தொழிலும் எளிதாக இருந்தால் தான் அனைத்து பெண்களும் வேலை பார்க்கணுன்னு அவங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் வரும். அவர்கள் இயற்கையாகவே வேலை பார்க்கக்கூடாதுலாம் நினைக்கல. அது அவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய தடை இருக்குது. வேலை பார்க்க முடியாதபடிக்கு அவர்களை தடுக்குது. எது தடுக்குன்னா அந்த தாய்மொழியில் கல்வி இல்லாமை தான் தடுக்குது. இப்போ வெளிநாட்டில் ஜெர்மன் அல்லது சீனா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ரஷ்யா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தாய்மொழியில் கல்வி இருக்குது. அதனால பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிற பெண்கள் அங்கே வந்து கண்டிப்பாக 1% 2% தான் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் கூட இருப்பாங்க. அங்கே எல்லா பெண்களுமே வந்து பணத்தை சம்பாதிக்கிறவர்களாக தான் இருப்பாங்க. காரணம் அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. அதனால் கல்வி கற்பது அவர்களுக்கு மிக மிக எளிதாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணமே வராது. அப்படி ஒரு எண்ணம் இருக்குதான்னு கூட தெரியாது. அது மாதிரி அதனால தான் வந்து அவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. நம்ம ஏன் இங்கே உள்ள பெண்கள் இந்தியாவில் வந்து ஏன் வேலைக்கு போக நினைக்கிறாங்க? பட்டப்படிப்பு படித்த பெண்கள் கூட வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. பட்டப்படிப்பு படித்த பெண்கள் கூட வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. முதுகலை பட்டப்படிப்பு படித்த பெண்கள் கூட வேலைக்கு போக அச்சப்படுறாங்க. காரணம் இங்கு வந்து கல்வி கடினமாக இருக்கிறது. அப்புறம் வந்து தொழில் கடினமாக இருக்கிறது. தொழில் செய்வது கடினமாக, எல்லா இடத்துலையும் ஆங்கிலத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பெண்கள் வந்து அவர்களால் சுதந்திரமாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். வேலைக்கு போக முடியலனாலே அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அதாவது அவரவர்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கு திறமை இல்லைன்னாலே அவர்கள் வந்து சுதந்திரமாக வாழ்வதற்கு, அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சுதந்திரமாக வாழ்வதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என்பது நம்ம மறக்க முடியாது, யாராலையும் மறக்க முடியாது. அதனால் வந்து அதுக்கு காரணம் தாய்மொழியில் கல்வியின்மை. அப்போது இங்கே வந்து நம்ம இதில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னாக்கா, இயற்கை கூட்டு குடும்பம், செயற்கை கூட்டு குடும்பம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். இயற்கை கூட்டு குடும்பம்னா பெண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கூட்டு குடும்பம். அது வந்து பெண்கள் தலைமை ஏற்கின்ற ஒரு கூட்டு குடும்பம். பெண்களின் தலைமையின் கீழ் ஆண்கள் வழி நடத்தப்பட வேண்டும். அதுதான் இயற்கையான கூட்டு குடும்பம், இயற்கையான சமூகம். அதுதான் இயற்கையின் நடைமுறை. அது வந்து எப்போ பெண்கள் வந்து தலைமை ஏற்பாங்க, எப்போ வந்து பெண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னா, ஆண் வந்து மென்மையானவனாக இருக்க வேண்டும், அச்சுறுத்தல் நிரம்பியவனாக இருக்கக்கூடாது. ஆண் வந்து குழந்தையாக தெரிய வேண்டும். பெண்களின் பார்வைக்கு ஆண்கள் ஒரு குழந்தைகளாக தெரிய வேண்டும். அச்சுறுத்துகிற பிம்பங்களாக ஆண்கள் தெரியக்கூடாது. ஆண்களிடம் வன்முறை உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது. அப்போ தான் பெண்கள் வந்து ஆண்களை குழந்தைகள் போல் பார்ப்பார்கள். குழந்தைகளை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் பெண்களுக்கு இயல்பாகவே ஏற்படும். ஆனால் இங்கே ஆண்கள் எல்லாம் பெரியவர்களாக நடந்து கொள்கிறார்கள், பெண்கள் எல்லாம் குழந்தைகளாக நடந்து கொள்கிறார்கள். அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் விவரமானவர்கள். பெண்கள் வந்து ஆண்களின் விவரத்திலோடு ஒப்பிடும்பொழுது அந்த அளவுக்கு விவரமானவங்களாக இருக்க முடியாது. ஏன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் ஆதிக்கம் செய்கிறார்கள். ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க? இந்த இயந்திர அறிவியலில் உயிரை பணயம் வைத்து ஆண்களுக்கு இணையாக பெண்களால் உழைக்க முடியாது. நிறைய தொழில்களை பெண்களால் செய்யவே முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில். இந்த தொழில் மூலமாக தானே இந்த இயந்திர அறிவியல் உலகையை நம்ம உருவாக்குறோம். ஒரு காங்கிரீட் கட்டடம், அந்த கட்டடத்தை உருவாக்குவதற்கு பெண்களுடைய பங்கு எத்தகையது அப்படின்னு பார்த்தா, சித்தாள் இல்லாமல் கூட சில பெரும்பாலான வீடுகள் ஆண்கள் மட்டுமே கட்டி முடிச்சிடுறாங்க. அந்த கட்டிட வேலை, கொத்தனார், சித்தாள், அப்புறம் இன்ஜினியர், இப்படி கடினமான வேலைகள் அனைத்துமே ஆண்கள் தான் செய்கிறாங்க. கட்டிடங்கள் நிரம்பியது தான் இயந்திர அறிவியல் உலகம். காங்கிரீட் கட்டிடங்களால் நிரம்பியது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். இந்த கட்டிடங்களை கட்டுவதற்கே பெண்களின் பங்களிப்பு மிகவும் குறைவு தான், ஒரு 10% தான். அப்படி இருக்கும்போது ஆண்களுடைய ஆதிக்கம் தான் இங்கே நிரம்பியிருக்கும். இப்போ வந்து லாரி ஓட்டுறாங்க, எத்தனை கோடிக்கணக்கான வாகனங்கள் ஓட்டப்படுகிறது. எத்தனை பெண்கள் இந்த வாகனங்களை ஓட்டுகிறார்கள்? அதாவது 4 சக்கர வாகனங்களை, கனரக வாகனங்களை, லாரி, புல்டோசர், இதெல்லாம் எத்தனை பெண்கள் ஓட்டுகிறார்கள்? கப்பல், இப்படி நாங்களும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் ஒரு சில பெண்கள் வருவார்களே தவிர, மற்றபடி வந்து இயல்பாகவே பெண்களுக்கு இந்த மாதிரி கனரக விஷயங்கள், முரட்டுத்தனமான விஷயங்கள் இதில் வந்து ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இந்த உலகம் வந்து முரட்டுத்தனமான விஷயங்களை செய்து, முரட்டுத்தனமான தொழில்களை செய்து, உயிரை பணயம் வைத்து உருவாக்கப்பட்ட உலகம்தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். அதனால்
இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் ஆதிக்கம்தான் இருக்கும், ஆண்களின் ஆதிக்கம்தான் இருக்க வேண்டும், ஆண்களின் ஆதிக்கத்திற்கு பெண்கள் கட்டுப்பட வேண்டும். அதே நேரத்தில் பெண்களின் சுதந்திரமும் மதிக்கப்பட வேண்டும். பெண்கள் சுதந்திரம் மதிக்கப்படணும்னா அதுக்கு பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக பணத்தை சம்பாதிப்பதற்கு வேலைக்கு சென்றே ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்த வேண்டும். பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக படித்தே ஆகணும், வேலைக்கு போய் ஆகணும், பணத்தை சம்பாதிச்சாகணும். ஆண்களுடைய உழைப்பினை சுரண்டி வாழக்கூடாது அப்படிங்கிற சட்டம் அங்கே இருக்கணும். பெண்கள் ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க? அவங்க என்ன மாட்டேன்னு சொல்கிறார்கள், அவர்களுக்கும் ஆசை தான். ஆனால் இங்கே வேலைக்கு போக முடியாத அளவுக்கு கல்வி கடினமாக இருக்கிறது. கல்வி கடினமாக இருக்குது, தொழில் என்பது கடினமாக இருக்குது. தொழில் செய்ய முடியல, கல்வி கற்க முடியல. காரணம் ஆங்கிலம். கல்வியை அது அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டால் தான் ஒருத்தரால் இங்கே தொழில் செய்ய முடியும், கஷ்டப்பட்டால் தான் இங்கே கல்வி கற்க முடியும், கஷ்டப்பட்டால் தான் இங்கே வாழ முடியும். எளிதாக வாழ முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆங்கிலம் என்பது, ஆங்கில வழி கல்வி, ஆங்கில வழி தொழில் என்பது இங்குள்ள பெண்கள் பெரும்பாலான பெண்கள் அடிமைகளாக மாறியதற்கே இந்த ஆங்கிலம்தான் காரணம். ஏன்னா ஆங்கிலம் கல்வியையும் தொழிலையும் கடினமாக மாற்றிவிட்டது. அவ்வளவு எளிதாக ரொம்பவும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த தொழிலை செய்ய முடியும், கல்வி கற்க முடியும். அப்போ இந்த பெண்ணடிமைத்தனம், இந்தியாவில் உள்ள பெண்ணடிமைத்தனம், இப்போ மேற்கத்திய நாடுகளில் பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்க. காரணம் அவங்க தாய்மொழியில் படிக்கிறாங்க, அவங்க அந்நிய மொழியில் படிக்கலை. அதனால் அங்குள்ள பெண்களின் சுதந்திரம் மதிக்கப்படுது. அவங்களால் சுதந்திரமாக வாழ முடியுது, அவங்களால் ஒரு தொழிலை எளிதாக செய்ய முடியுது. அதனால் அவங்களுக்கு தேவையான பணத்தை ஆண்களை எதிர்பார்த்து வாழாமல் தன்னை எதிர்பார்த்து அவர்கள் வாழ்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது அல்லது அனுமதிக்கப்படுகிறது, அல்லது அவர்களே அந்த சுதந்திரத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. நம்ம நாட்டில் கல்வி எல்லாமே ஆங்கில மொழி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இவர்களால் வேலையும் செய்ய முடியல, பணமும் சம்பாதிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை சுரண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி வா, ஆண்களை சுரண்டுறதே ஒரு வேலையை வச்சுக்கலாம். ஆண்களை சுரண்டி இப்போ அது கூட, ஏன்னா இந்த உலகம் உருவாகிறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் இதுக்கெல்லாம் ஆண்கள் தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னேன். இயந்திர அறிவியல் உலகம் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஆண்கள் தான். பெண்கள் உதவியாக இருக்கக்கூடியவங்க. அப்படின்னா இப்போ இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் இருக்குது, இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ ஆண்கள் தான் காரணம். ஏன்னா ஆண்கள் தானே இந்த இயந்திர அறிவியல் உருவாக்குகின்ற கதாநாயகர்கள். அப்போ அவங்க தான் அதற்கான சட்டத்திட்டங்களையும் தெளிவாக வகுக்க வேண்டும். பெண்கள் எளிதாக வாழ்வதற்கு உதவியாக தாய்மொழியில் கல்வியை கொடுத்திருக்க வேண்டும், தாய்மொழியில் தொழில் செய்திருக்க வேண்டும், தொழில்கள் நடைபெறுவதற்கு வழிகளை செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யாதனால பெண்களால் வேலைக்கு போக முடியல, பணம் சம்பாதிக்க முடியல. அப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லாமல் ஆண்களை சுரண்ட தான் செய்வாங்க. ஏன்னா ஆண்கள் தான் அதற்கு காரணம். ஆண்கள் தான். அப்போ என்ன பண்ணணும், ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களை தனது காலில் அவங்க நிற்கணும், அவங்கவுங்க காலில் அவங்க நிற்கணும். ஆண்களை சுரண்டக்கூடாது, ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடாது. அதற்கு என்னெல்லாம் அவசியம், அதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை ஆராய்ந்து அதற்கான வழிகளை ஏற்படுத்தி பெண்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு, சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு வழிகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் அப்போ ஆண்களுடைய தவறு இதில் இருக்குது. ஏன்னா ஆண்கள் தான் கதாநாயகர் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குகிற கதாநாயகர்கள் ஆண்கள் தான் அப்படின்னா, ஆண்களின் ஆதிக்கம் நியாயமானது என்றால், ஆண்களின் ஆதிக்கத்திற்குள் தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்றால், ஆண்களுடைய ஆதிக்கமும் சரியாக இருக்கணும். ஆண்கள் தான் இங்கே கல்வி எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. தொழில் நடைமுறை, கல்வி நடைமுறை எல்லாத்தையும் ஆண்கள் தான் உருவாக்குறாங்க. அதை உருவாக்குவதில் பெண்கள் உதவியாக இருக்கிறாங்க. ஆண்கள் தான் முடிவெடுக்கிறாங்க, எல்லா விஷயத்துலையும் ஆண்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா ஆண்களுடைய ஆதிக்கம் தான் இங்கே இருக்குது, அதுதான் நியாயம். அப்படிங்கும்போது ஆண்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆண்களுடைய முடிவு இன்னும் சரியாக இல்லையே, அது பெண்களுக்கு எதிராக அல்லவா இருக்கிறது. ஆண்கள் சரியாக முடிவெடுக்கணும்ல ஒவ்வொரு விஷயத்துலேயும். கல்வி கொள்கையில் சரியாக முடிவெடுக்க வேண்டும், தொழில் கொள்கையில் சரியாக முடிவெடுக்கும். ஒன்றும் இல்லை, தாய்மொழியில் கல்வி கொடு, எல்லாமே மாறி போயிடும். பிற மொழிகளை, அந்நிய மொழிகளை உள்ளே நுழைக்காது. தேவைப்பட்டால் அந்நிய மொழிகளை கற்றுவாங்க. அது தேவைங்கிறது எப்போ வரும்னா, வேலை செய்யும்போது அந்த தேவையை உணர்வாங்க. 25 வயசுக்கு மேலே தான் அந்த தேவை உணரப்படும். தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுத்து விட்டால் எல்லாமே இங்கே மாறிடும். பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சிரும், அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை அடிமைப்படுத்த ஆண்கள் எப்படி வருவாங்க, எப்படி முன் வருவாங்க? பெண்களுடைய சுதந்திரத்துக்கு மதிப்பளித்து தான் ஆகணும். பெண்களை சுதந்திரமாக வாழ்வதற்கு ஆண்கள் தடையாகவே இருக்க மாட்டாங்க. பெண்கள் விவரமில்லாதவங்க இருக்கிறாங்க, அதனால ஆண்கள் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க மறுக்கிறார்கள். பெண்கள் விவரமில்லாமல் இருக்கிற காரணம் என்னென்னாக்கா, இப்போ இங்கே ஆண்கள் உருவாக்கிய இந்த இந்திய அரசியலமைப்பு,
ஆட்சி முறை, இது எல்லாமே வந்து அந்நிய மொழி ஆதிக்கத்தால் மிகவும் கடினமாக இருக்குது. பெண்களால் எளிதாக முன்னேற முடியவில்லை, கல்வி கற்க முடியவில்லை, அவர்களால் வாழ முடியவில்லை, எளிதாக வாழ முடியவில்லை. அப்போ ஆண்கள் தான் இதற்கு காரணம். அதை விடுவோம். சரி, இயற்கை கூட்டு குடும்பம் அப்படின்னாக்கா அது வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை. இப்போ வந்து செயற்கையான கூட்டு குடும்பம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. செயற்கையான கூட்டு குடும்பத்தில் என்ன ஆகும் அப்படின்னா தந்தை வழி உறவு முறை. இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அப்பா அம்மா இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒன்று ஆண் பிள்ளை, இன்னொன்று பெண் பிள்ளை. பெண் பிள்ளை திருமணம் ஆனோடனே வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆண் பிள்ளை இந்த வீட்டிலே இருப்பாங்க. ஆண் பிள்ளைக்கு திருமணம் ஆகும், அவனுக்கு 2 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ பிறக்கும். அதில் 2 பிள்ளை ஆண் பிள்ளை, 2 பிள்ளை பெண் பிள்ளை பிறக்கும். பெண் பிள்ளை என்ன பண்ணுவாங்க, வளர்ந்து பெரியவனோடனே திருமணமாகி வேறு வீட்டு போயிடுவாங்க. அந்த ஆண் பிள்ளை அவங்க திருமணமான பிறகு இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்க பிறக்கும். அந்த 2 பசங்களில் ஒன்று பெண் பிள்ளை, இன்னொன்று ஆண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆனோடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆண் பிள்ளை அதே வீட்டில் இருப்பாங்க. அப்போது ஒரு தாத்தா, தந்தை, பேரன், கொள்ளு பேரன், இப்படி ஆண்வழி உறவுகள் வந்து அந்த கூட்டு குடும்பத்தில் பிறந்த வீட்டிலேயே தொடர்ந்து வாழ்வார்கள். பெண்கள் மட்டும் கல்யாணம் ஆனவுடனே புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து செயற்கையான கூட்டு குடும்ப நடைமுறை. ஒரு கூட்டு குடும்பம்னா அங்கே என்னெல்லாம் இருக்கணும்னா தாத்தா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, பேரன், இப்படி ஆண்வழி உறவுகளால் நிறைந்தது தான் செயற்கை கூட்டு குடும்பத்தின் தன்மை, இயக்க நடைமுறை. இயற்கை கூட்டு குடும்பம் அப்படின்னாக்கா ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. அப்பாங்கிறவர் வேறு குடும்பத்திலேருந்து இங்கே வந்திருப்பார், இங்கே வந்து வாக்கப்பட்டிருப்பார். ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மனைவி தன்னுடைய பிறந்த வீட்டில் இருப்பாள், கணவன் வந்து தனது மனைவியின் வீட்டிற்கு வந்து மனைவியோடு வாழ்வார். இது இயற்கை கூட்டு குடும்ப நடைமுறை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை அல்லது 3-4 குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 குழந்தை பெண் குழந்தை, 2 குழந்தை ஆண் குழந்தை. 2 ஆண் குழந்தை வளர்ந்த உடனே ஒரு 18 வயசுக்கு மேலே திருமணம் ஆன உடனே தனது மனைவி வீட்டுக்கு சென்று விடுவாங்க. ஆனால் அந்த பெண் குழந்தைங்க இருக்குது பாருங்கள், அந்த பெண் குழந்தை அவங்க பெற்றோர்களுடன் இருப்பார்கள். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் குழந்தைங்க பிறக்கும். ஒரு 4 குழந்தைங்க பிறக்குன்னு வச்சுங்க. அதில் 2 பேர் பெண்களாக இருப்பாங்க, 2 பேர் ஆண்களாக இருப்பாங்க, அல்லது 3 பேர் கூட பெண்களாக இருப்பாங்க, அல்லது ஒருத்தர் மட்டும் ஆண்களாக இருப்பாங்க. அந்த ஆண் பிள்ளை என்ன பண்ணுவானுங்க, அவன் வளர்ந்த பிறகு திருமணம் ஆனவுடனே வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ ஆண்கள் வந்து திருமணம் ஆனவுடனே மனைவி வீட்டுக்கு போயிடணும். பெண்கள் அவங்க பிறந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தில் இயற்கையான கூட்டு குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னாக்கா அம்மா, மகள், சித்தி, பெரியம்மா, பேத்தி, இவங்கெல்லாம் வந்து அந்த கூட்டு குடும்ப உறுப்பினர்களாக வழியாக அந்த கூட்டு குடும்பத்திலேயே இருப்பார்கள். இதுதான் வந்து இயற்கையான கூட்டு குடும்பம். இயற்கையான கூட்டு குடும்பம் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உலகம் முழுக்கவே செயற்கையான கூட்டு குடும்பம் தான். ஏன்னா ஆணாதிக்கம் தான் இங்கே வந்து ஆண்கள் தான் தலைமையாக இருக்கிறாங்க. எங்கே குடும்பத்திற்காக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பத்திற்காக இருந்தாலும் சரி, நாட்டிற்காக இருந்தாலும் சரி, ஆண்கள் தான் தலைமை ஏற்பார்கள், ஏற்க வேண்டும். ஏனென்றால் இயந்திர அறிவியல் உலகம் என்பது ரொம்பவும் கடினமானது, உயிரை பணயம் வைத்து உருவாக்கப்பட்டது, முரட்டுத்தனமானது, ரொம்பவும் அபாயகரமானது, அச்சுறுத்தல் நிரம்பியது. இந்த உலகத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்கின்ற தகுதி பெண்களுக்கு கிடையாது. அந்த திறமை வந்து பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆண்களுக்கு உதவியாக இருக்கின்ற தகுதி மட்டும்தான் வந்து பெண்களுக்கு உண்டு. அது கூட முடியாமல் பின்வாங்குகிறாங்க. அதற்கு காரணம் வந்து அந்த உதவியை செய்யக்கூட அங்கே தான் வந்து ஆணாதிக்கம் என்பது ஆண் சர்வாதிகாரமாக மாறிவிடுது. அந்த உதவியை வந்து இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா தாய்மொழியில் கல்வி கற்கின்ற ஜெர்மன், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா இது போன்ற நாடுகளில் பெண்கள் வந்து அனைவரும் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அனைவருமே பணம் சம்பாதிப்பதற்கான வேலையை செய்கிறாங்க. ஆண்களுக்கு இணையாக அனைத்து துறைகள்லையும் வந்து இருக்கிறாங்க. அப்படின்னா ஆண்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. அங்கேயும் ஆணாதிக்கம் இருக்குது, ஆணாதிக்கத்திற்கு உதவியாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, பணத்தை சம்பாதிப்பதற்குன்னு வேலைக்கு போகிறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்களுக்கு உதவியாக பெண்கள் இல்லை. பெண்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆண்களுக்கு எப்படி உதவியாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் உள்ள மற்றவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையும் இவங்க செய்கிறது, இதுதான் வந்து ஆண்களுக்கு செய்கிற உதவின்னு நினச்சிட்டு அவங்க அதை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா வேலைக்கு போக முடியலன்னா அவங்க வேறு வழியே இல்லாமல் வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க செய்கிற வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள சோம்பேறி ஆக்கிட்டு இவங்க அதில் ஒரு பேர். அதனால தான் வீட்டில் வந்து கஷ்டப்படுற எந்த பெண்களுக்கும் மரியாதைங்கிறதே இருக்காது. ஏன்னா அவர்களால் வந்து மற்றவர்கள் பண்பிழந்து போய்விடுகிறார். வீட்டில் உள்ள மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செய்கிறதுனால மற்றவர்களுடைய ஆடைகளை துவைப்பது, தனது பிள்ளைகளுடைய ஆடைகள் துவைப்பது, தனது அப்பா அம்மா கணவனோட ஆடை துவைப்பது, கணவனுக்கு தேவையான உணவை சமைப்பது,
அந்த வீட்டை தூய்மையாக இப்படி இருக்கிறதுனால சரி பெண்களுக்கு மரியாதை தானே கிடைக்கணும், அவங்க சரியாக தானே இருக்காங்க. ஏன்னா அது மற்றவங்க செய்ய வேண்டியது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். ஒரு வீடுன்னா அங்கே 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 8 வயதுக்கு மேலே போனாலே அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்துடணும். தனி ரூம் கொடுத்தாக்கா அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய அறையை அவர் தான் தூய்மை செய்ய வேண்டும், அவருடைய ஆடைகளை அவர் தான் தூய்மை செய்யும். வீட்டுக்கு வேலையாட்களே வைக்கக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு நாகரிகமற்ற பண்பற்ற செயல். வீட்டுக்கு வேலைக்காரங்களை வைக்கிறதுங்கிறது அவங்கவுங்க வேலை. எவ்வளோ பெரிய நீ பணக்காரனாலும் சரி, கோடீஸ்வரனாலும் சரி, உன்னுடைய ஆடைகளை நீ தான் துவைக்க வேண்டும். அல்லது ஒரு நாள் துவைக்கிறதுக்கு நேரம் இல்லைப்பா அப்படின்னா அதே மாதிரி சின்ன வீடு தான், ஒரு ஆளுக்கு ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீளம், இப்படி தான் ஒரு அறை, இதில் தான் வசிக்கணும். நீ எவ்வளோ பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அது பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதருக்கு இப்போ வந்து கூடுகள் இருக்குது, நிறைய கூடுகள் இருக்குது. பறவைகள் கூடு கட்டுது, அந்த ஒரு காகம் கூடு கட்டுதுன்னு வச்சுங்களேன். அந்த காகத்தில் சின்ன கூடு பெரிய கூடுன்னு இருக்குதா? எல்லா பறவைகளுடைய கூடுகளும் ஒரே அளவாக தான் இருக்குது. அப்படின்னா அந்த மனித உயிர்களுடைய வீடு மட்டும் ஏன் வந்து ஒருத்தர் குடிசையில் இருக்காங்க, ஒருத்தர் ஓட்டு வீட்டில் இருக்காங்க, ஒருத்தர் காங்கிரீட் வீட்டில் இருக்காங்க, ஒருத்தர் பங்களாவில் இருக்கார், ஒருத்தர் அரண்மனையில் குடியிருக்கிறார், ஏன் இந்த இது? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு குழப்பமான நடைமுறை. இதெல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கின்ற, வேற்றுமைகள் கற்பிக்கின்ற ஒரு நடைமுறை. இதெல்லாம் ஒற்றுமைக்கு வழிவகுக்காது. அதனால் இந்த இதில் வந்து ஆணாதிக்கம், பெண்கள் வந்து ஏன் சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்படல, பெண்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில், அதுவும் இந்தியாவில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, வீடுகளில் பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, வீட்டில் மற்றவங்களுடைய வேலைகளை, அடிப்படை வேலைகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சோம்பேறியாக்கி விட்டு அவர்களுடைய வேலைகளை இவர்கள் செய்து கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களால வெளியே போய் வேலை பார்க்க முடியல. ஏன்னா வெளியில் போய் வேலை பார்க்கும்போது வெளியில் வந்து ஒருவேளை ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலாம், கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஊழல் குற்றம் எல்லாமே மலிந்து போயிருக்கலாம். பெண்களுக்கு வெளியில் பாதுகாப்பு இல்லை, வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லை. பெண்கள் அவமானப்படுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது வேலைகளில். அதுக்கு பயந்துக்கிட்டே வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க? வேலை செய்கிற இடத்துல அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, மற்றவங்க திட்டினாலும் திட்டுவாங்க, அங்கே சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் ஒரு மாதிரி அச்சுறுத்தல், ரொம்ப அச்சுறுத்தல். வேலை செய்கிற இடம் ஒரு அமைதியாக இருக்கணும், அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அங்கே வந்து சுயமரியாதைக்கு உத்தரவாதம் இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல வந்து வெறுப்பேற்றுவாங்க, ஒருத்தர் சக பணியாளர்கள் வெறுப்பேற்றுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பழகணும், அதிலெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தேர்ச்சி அடையணும். அப்போ தான் வந்து வேலையே செய்ய முடியும். வேலை செய்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஒரு வேலைக்கு எங்கே போனாலும் சரி, அங்கே சக பணியாளர்களுடன் எப்படி இணக்கமாக நடந்து கொள்வது, அங்குள்ளவர்களை எப்படி சகித்து கொண்டு நாம் வந்து நம்முடைய வேலையை செய்வது, அங்கே நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது அதுக்குன்னு வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு விதிமுறையை உருவாக்கணும். அந்த வேலைன்னா அது ஒரு பாதுகாப்பானது அப்படிங்கிறத உணர்றதுக்கு அங்கே ஒரு விதிமுறையை உருவாக்கணும். அப்போ வந்து எல்லாருமே வேலைக்கு போவாங்க. வேலை செய்வது என்பது இவ்வளவு ஈஸியாக, அது ஒரு மிக மிக பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல என்னவாக இருக்கணும், ஏன் பெண்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க? ஏன்னா வேலை செய்கிற இடம் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இல்லை. ஆண்கள் வேறு வழியே இல்லை, வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் நிறைய சண்டைகள் நடக்கும், அரசியல் நடக்கும். ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர் மேலிடத்தில் குறை சொல்லுவாங்க, போட்டு கொடுப்பாங்க. ஒருத்தர் வளர்ச்சியை தடுக்கிறதுல இன்னொருத்தர் மும்முரமாக இருப்பார். இப்படி நிறைய அரசியல் வேலை செய்கிற இடத்துல நடக்கும். அப்புறம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அப்போ சண்டை வரும், கோபம் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு கூட பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. அப்போ வேலை செய்கிறோன்னா பாதுகாப்பாக இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வேலை செய்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து பாலியல் சீண்டல்கள் இருக்கும், பாலியல் உறவுகள் ஏற்படும், பெண்களோட அனுமதியோடு கூட உறவுகள் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணுடைய கணவர் என்ன பண்ணுவார், வேலைக்கு அனுப்ப மாட்டார். நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சண்டை போடுவார். அப்போது எல்லா வகையிலையுமே ஒரு பாதுகாப்பு வேலை செய்கிற இடத்துல இருக்கணும். அப்போ தான் பெண்கள் வேலைக்கு போவாங்க. எப்படிப்பட்ட பாதுகாப்பு அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னா, முதல்ல பெண்கள் மட்டும்தான், ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வேலை செய்யணும். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை செய்யணும். இது ஒன்று. இது ஒரு நடைமுறையா? இது ஒரு அற்புதமான நடைமுறை. இப்படி ஒரு நடைமுறை இருந்துட்டாலே வேலைக்கு போகிறதுல உள்ள மிகப்பெரிய தடைகள்லாம் போயிடும். ஏன் பெண்கள் வேலைக்கு போகல அப்படின்னா, அங்கே ஆம்பளைங்க இருப்பாங்க, அவங்க ஏதாவது வேலை வாங்குவாங்க, அப்புறம் வந்து தவறான இதுக்காக முயற்சி செய்வாங்க. அப்போ வந்து குடும்பத்தில் கணவன் வந்து சந்தேகப்படுவார்,
இவளுக்கு அங்கே ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுவார். குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்காது, குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, அப்போ அந்த அந்த அச்சுறுத்தலை பெண்களுக்கு போக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிதான வழி. ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை பார்க்கணும். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னா ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் கல்வி கற்கணும். அப்படின்னா அங்கே ஆண்கள் கற்கக்கூடிய கல்வியில் ஆண் மாணவர்கள் மட்டுமே பயிலக்கூடிய கல்வியில் ஆண்கள் மட்டுமே கல்வி கற்கக்கூடிய பள்ளியில் ஆண்கள் தான் ஆசிரியர்கள். அது மாதிரி பெண்கள் மட்டுமே கல்வி கற்கக்கூடிய பள்ளியில் பெண்கள் தான் மாணவிகள். அப்படிங்கும்போது பள்ளிக்கு அனுப்புகிறதே பெற்றோர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு விஷயமாக தெரியும். அங்கே பள்ளிக்கு போகிறதுனால தன்னுடைய பிள்ளை வந்து எந்த விதத்திலும் வந்து பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பாதுகாப்பு என்பது அது ஒரு உத்தரவாதம். அங்கே சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு உத்தரவாதம் கிடச்சிருது. அப்போ பள்ளிக்கூடம்ங்கிறது ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும், கல்லூரி ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகும். இன்றைக்கி வந்து ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்துல படிக்க வைக்கிறதுனாலையும் ஆண்களையும் பெண்களையும் கல்லூரிகளில் ஒரே இடத்துல படிக்க வைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே காதல் தான் அதிகமாகிடுது. படிக்கிறதுல உள்ள கவனங்கிற படிக்க முடியல, அவங்களுக்கு காதலிப்பதில் தான் அவருடைய கவனம் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் அந்த பஞ்சாயத்து அந்த பிரச்சனைகளை போக்குறது தான் ஆசிரியர்களோட வேலையாக இருக்குது. ஆசிரியர்களுக்கு வந்து பாடம் நடத்துறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய தடையாக இருக்குது. கோ எஜுகேஷன் சொல்கிறாங்க. பெண்களும் ஆண்களும் ஒரே இடத்துல படிக்க வைக்கிறதுனால பெண்களும் ஆண்களும் ஒருவரும் நன்றாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தான் அந்த கோ எஜுகேஷனுக்கான காரணத்தை வந்து இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கல்வி கற்பதற்கு ஏன்னா சில நியாயமான காரணங்களை சொல்வதாக சொல்லி சிலர் சொல்கிறாங்க. பெண்களும் ஆண்களும் புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், பேசணும்னா அதுக்கு வெளியே, அதாவது வேலை செய்கிற இடத்துக்கு வெளியில், கல்வி கற்கிற இடத்திற்கு வெளியில் தான் அதற்கான சூழல்களை நாம் ஏற்படுத்தணும். குடியிருப்பு பகுதிகளில் நிறைய வந்து விளையாட்டு மைதானங்களை வைக்கணும், அல்லது வந்து பூங்காக்களை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். வெளியே வர வைத்து அவர்களை எல்லாம் வந்து பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதன் மூலம் நட்பு ஏற்பட வேண்டும், காதல் ஏற்பட வேண்டும். அதற்கான சூழல்களை வந்து கல்வி நிலையங்களுக்கு வெளியே வந்தால் ஆண்களும் பெண்களும் சகஜமாக பேசிக்கொள்வதற்கு பழகுவதற்கான சூழல்களை ஏற்படுத்த வேண்டும். கல்வி நிலையங்களில் அத்தகைய வாய்ப்புகளை தேடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. கல்வி நிலையங்களை அதற்காக பயன்படுத்தக்கூடாது. தொழில் செய்கிற இடங்களே அதற்காக பயன்படுத்தக்கூடாது. ஆண் பெண் உறவுகள் ஏற்பட வேண்டும், ஆண்களும் பெண்களும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகளை கல்வி நிலையங்களிலும் தொழில் நிலையங்களிலும் ஏற்படுத்தக்கூடாது. அது கல்வி நிலையங்களுக்கு வெளியே வைத்து கொள்ள வேண்டும். தொழில் செய்கிற இடத்திற்கு வெளியே அதற்கான ஏற்பாடுகள். இங்கே எத்தனை பூங்கா இருக்குது? சென்னையில் இருக்கும் பூங்கா என்பது, சென்னையில் இருக்கும், சிறு நகரங்களில் இருக்கும், கிராமங்களில் பூங்காவே கிடையாது. அப்போ பூங்கா கிடையாது, விளையாட்டு மைதானம் கிடையாது, நட்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. விளையாடுவதற்கு வெளியே வந்தாதுன்னா, விளையாடும் போதுன்னா அப்புறம் நட்பெல்லாம் ஏற்படும். ஒரு அங்கங்கே ஏதாவது பூங்கா, சின்ன சின்ன பூங்கா, அங்கே நாற்காலி ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. மக்கள் அப்போ எப்படி வீட்டை விட்டு வெளியே வருவாங்க? எப்படி உறவு முறை ஏற்படும்? எப்படி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் இங்கே எப்படி ஏற்படும்? அப்போ அதெல்லாம் ஏற்படுத்தினா எதுக்கு ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல கல்வி கற்கணும், ஒரே இடத்துல தொழில் செய்யணும்? அதனால் வந்து ஆண்களும் பெண்களும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு கல்வி நிலையங்களையும் தொழில் நிலையங்களையும் பயன்படுத்தக்கூடாது. கல்வி நிலையங்களுக்கு வெளியே தொழில் செய்வதற்கு இடையே அதற்கான சூழல்களை ஏற்படுத்த வேண்டும். கல்வி நிலையத்தில் வந்து ஆண்களும் தனித்தனியாக கல்வி இருக்க வேண்டும், தனித்தனியாக தொழில் செய்ய வேண்டும். ஒரு தொழிற்சாலை என்றால் அங்கே வந்து ஆண்களின் உதவி பெண்களுக்கு தேவைப்படாத தொழில்களை தான் பெண்கள் செய்ய வேண்டும். சில எல்லா தொழிலையும் பெண்கள் செய்யக்கூடாது. பெண்களின் உதவியால் மட்டுமே எந்தெந்த தொழிலெல்லாம் செய்ய முடியுமோ அந்தந்த தொழிலை தான் செய்யணும். ஆண்களோட பெண்கள் போட்டி போடக்கூடாது. தொழிலில் வந்து ஆண்களோடு பெண்கள் போட்டி போடக்கூடாது. ஏன்னா தொழிலில் ஆண்கள் தான் பெண்களை விட வலிமையானவர்கள். அதை வந்து பெண்கள் ஒத்துக்கணும். ஆண்களோடு போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு அப்படி போட்டி போட்டு ஆண்களை நீங்கள் தோற்கடிச்சிங்கன்னா அது ஆண்களுக்கு அவமானம், பெண்களுக்கும் அது அவமானம் தான், அது பெருமை கிடையாது. அதனால் வந்து இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா அதில் வந்து பெண்கள் ஆண்களுக்கு இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகத்தில் ஆண்களின் ஆதிக்கம் இருப்பது தான் இயற்கையானது. ஆண்களின் ஆதிக்கத்திற்கு பெண்கள் உதவியாக இருக்க வேண்டும். எப்படி உதவியாக இருக்கும் அப்படின்னா, வீட்டை பெருக்கி கோலம் போடுறதுலையோ, அல்லது வந்து சமைக்கிறதுலையோ, எல்லாத்துக்கும் தேவையான சமையலை சமைக்கிறதுலையோ, அல்லது எல்லாருடைய ஆடைகளை துவைக்கிறதுனால வீட்டு வேலைகளோடு நிறுத்திக்கொள்வது அது ஆண்களுக்கு செய்கிற உதவி அல்ல, ஆணாதிக்கத்திற்கு செய்கின்ற உதவி அல்ல.
அது அடிமைத்தனம். அதனால தான் ஆண்கள் ஆணாதிக்கத்திற்கு பதிலாக ஆண் சர்வாதிகாரத்தை தன் கையில் எடுக்கிறார்கள். ஏன்னா பெண்கள் அடிமையாக இருக்காங்க. பெண்கள் சுதந்திரமாக இருக்கும்போது தான், சுயமரியாதையோடு வாழும்போது தான் ஆண்கள் ஆணாதிக்கத்தை கையில் எடுப்பார்கள். பெண்களுக்கு சுயமரியாதை இல்லை, சுதந்திரமாக இல்லை, அவங்களுக்கு விவரம் இல்லை அப்படிங்கும்போது ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள சர்வாதிகாரி மாதிரி தான் பார்த்துப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. ஏன்னா உனக்கு விவரம் பத்தலை. விவரம் பத்ததுக்கு யார் காரணம்? ஆண்கள் தான் காரணம். ஆண்களுக்குள்ள ஒரு தெளிவற்ற அரசியல் கட்டமைப்பு தான், ஆண்கள் உருவாக்கிய ஒரு தெளிவற்ற குழப்பமான அரசியல் கட்டமைப்பு. அதாவது ஆங்கில மொழி, அந்நிய மொழி மோகம், அந்நிய மொழியின் தலையீடு, அந்நிய மொழியின் கல்வி மற்றும் தொழில்களில் அந்நிய மொழியின் ஆதிக்கம். அது என்ன ஆகுதுன்னா, பெண்களை வாழ்வதை சிரமப்படுத்தி விடுகிறது, வாழ்வதை முடியாததாக்கி விடுகிறது. எளிதாக வாழ முடியாதபடிக்கு இங்கு ஆங்கில மோகம், அந்நிய மொழி மோகம் அதிகமாக இருப்பதால் அவர்களால் வேலைக்கு போக முடியவில்லை. அப்புறம் வேலை செய்கிற இடம் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இருக்கணும். அப்போ வேலைக்கு போகிறதுல எந்த அச்சுறுத்தலும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு 50% அச்சுறுத்தல் என்பது. அப்புறம் இன்னொரு பெண்களுக்கும் இடையில் சண்டை நடக்கும் வேலை செய்கிற இடத்துல. அது கூட பெண்களுக்கு அச்சமாக இருக்கும், ஆண்கள் கூட அச்சமாக இருக்கும். ஆரம்பத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு சக ஆண் பணியாளர்களுடன் எப்படி பேசணும், அந்த உரையாடல்களில் வன்முறை இருக்கும், வன்முறை ஏற்படும், சண்டை ஏற்படும். இது அவமானத்தை ஏற்படும். சண்டை ஏற்படும் போது யாராவது ஒருத்தருக்கு அவமானம் ஏற்படும். அப்போ இதெல்லாம் வேலை செய்கிறது பற்றின அச்சுறுத்தல் தான். வேறு வழி இல்லாமல் ஆண்கள் அதை சகிச்சுக்கிட்டு வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படி. ஆனால் பெண்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பின்வாங்கிடுவாங்க. வேலை வேண்டாம்ப்பா, வேலை செஞ்சால் நிறைய பிரச்சனை இருக்குது, பயமாக இருக்குது. வேலைக்கு போகிறதே பெண்களுக்கு பயமாக இருக்கும். அப்புறம் போக போக கற்றுப்பாங்க, அந்த தொழில்நுட்பத்தை கற்றுப்பாங்க. ஆனால் அது அச்சுறுத்துகிற ஆரம்பத்திலே அதை அச்சுறுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆண்கள் பெண்களும் தனித்தனியாக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். தனித்தனியாக கல்வி கற்க வேண்டும், தனித்தனியாக வேலை பார்க்க வேண்டும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலை செய்கிறதுல ஒருத்தர் தொடக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்கள் தனியாக வேலை பார்க்குறாங்க, பெண்கள் தனியாக வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் ஒருத்தர் தொடக்கூடாது. பெண்களுக்குள்ளே வேலை பார்க்கும்போது பெண்களும் ஒருத்தருக்கு தொடக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது. ஏன்னா வேலையில் அந்த அளவு கட்டுப்பாடு இருக்கணும். ஏன்னா வேலையில் உறவு முறைக்கு இடமே இல்லை. அங்கே அன்பு பாசத்துக்கு இடமே இல்லை வேலையில். அங்கே உறவு முறை, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, இதுக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல இடமே கிடையாது. அங்கே அன்பு பாசத்துக்கு இடமே இல்லை, உறவு முறைக்கு இடமே இல்லை. அதனால் யாரையும் தொடக்கூடாது, உரிமையோடு பேசக்கூடாது. நீ வா போன்னு பேசக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல நீ வா போன்னு பேசக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வாங்க போங்கன்னு தான் பேசணும். யாரையும் டேய் வாடா போடா, வாடி போடி, என்னடி இந்த வேலை செய்கிற இடத்துல ரொம்ப உரிமையோட வாடி போடி என் ஃப்ரெண்டு, டேய் வா. அப்புறம் ஆண்கள் டே வாடா, டே போடாண்டா, சரி வேலை முடிஞ்சிச்சுடா, வா கிளம்பி போகலாம், இந்த மாதிரி உரிமையோடு பேசக்கூடாது. இதெல்லாம் பெண்கள் வேலை செய்யாமல் ஏன் வீட்டிலே முடங்கினாங்க என்பதற்கான காரணங்கள். அந்நிய மொழி ஆதிக்கத்திலிருந்து தொடங்கி தாய்மொழி புறக்கணிப்பில், தாய்மொழிக்கு மதிப்பில்லாமை, தாய்மொழியில் கல்வி தொழில் செய்யாமை, நடைபெறாமை, அது ஒரு காரணம். அப்புறம் ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறது, இது ஒரு காரணம். அப்புறம் ஆண்களும் பெண்களும் வேலை செய்யும்போது ஆண்களுக்குள்ளே வேலை செஞ்சாலும் ஆண்களும் தொட்டு பேசுறது, இது ஒரு காரணம். ஏன் பெண்கள் அனைவரும் வேலைக்கு போகலாம் என்பதற்கான காரணம். வேலை செய்வது ஏன் கடினமாக இருக்கிறது என்பதற்கான காரணத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒருத்தர் தொட்டு பேசக்கூடாது வேலை செய்கிற இடத்துல. அப்புறம் இன்னொரு காரணம், ஒருத்தர் பகிர்ந்து உண்ணக்கூடாது. ஏன்னா பகிர்ந்து உண்டு விட்டாலே விசுவாசம் வந்துடும். ஒருத்தர் நமக்கு உணவு கொடுக்குறாருன்னா அவருக்கு மேலே நமக்கு விசுவாசம் வந்துடும். அவருடைய நம்பிக்கைக்குரியவராக நாம் மாறிவிடுவோம். அப்போ அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு விழிப்புணர்வு இருக்காது. அப்போ இவருக்கு நம்ம உணவு கொடுத்துட்டோம், இவர் நமது நம்பிக்கைக்குரியவராகவும் நமக்கு விசுவாசமாகவும் இருப்பார். அதனால் நம்ம என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த இது வந்துடும். அதனால் பகிர்ந்து உண்ணக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்ணக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல நீ வா போ, வாடா போடா, இந்த மாதிரி உரிமையோடு பேசக்கூடாது. நண்பா அது மாதிரிலாம் பேசக்கூடாது. வாடி போடி அது மாதிரிலாம் கூட, வாடி போடி, நீ வா போ, எல்லாரையுமே நீங்கள் வாங்க போன்னு தான் சொல்லணும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வாங்க போங்க. மனசுக்குள்ளே ஒருத்தரை பற்றி வேலை செய்கிற இடத்துல யோசித்தா கூட, இப்போ மேனேஜரை பற்றி மனசில் யோசிக்கிறோம். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அந்த கம்பெனியில் மேனேஜர் இருக்கிறார், முதலாளி இருக்கார், அவரை பற்றி நம்ம மனசில் யோசிக்கும் கூட இவன் மேனேஜர் அவன் கிடக்கான் அப்படிலாம் பேசக்கூடாது. மேனேஜர் இவங்க மனசில் கூட இவங்கன்னு தான் பேசணும்.
ஏன் வேலை செய்கிற இடத்துல வந்து உறவினர்கள் கிடையாது, அவங்க எல்லாருமே அந்நியர்கள். நம்ம உண்மையிலே ஒரு தாயும் பையனும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, தாயும் மகனும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே அந்த தாயும் மகளுக்குமான உறவு முறை அங்கே இருக்கக்கூடாது. அவங்க வந்து தன்னுடைய அம்மாவை அம்மான்னு சொல்லக்கூடாது. அந்த அம்மாவுக்கு என்ன பதவி இருக்கோ, என்ன வேலை இருக்கோ, அந்த என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொறுப்பின் பேரை சொல்லி தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 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 அம்மா வந்து ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர். அவங்களுடைய பொண்ணு வந்து பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாள். அந்த பொண்ணு என்ன பண்ணணும், தன்னுடைய அம்மாவை அம்மான்னு சொல்லக்கூடாது, ஸ்கூலுக்குள்ளே போயிட்டா அம்மான்னு சொல்லக்கூடாது, டீச்சர்னு தான் சொல்லணும். அது மாதிரி அந்த அந்த அம்மாவும் தன்னுடைய மகளை வந்து மகள் என்கிற உணர்வுடன் அவளிடம் பழகக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு மாணவி தன்னுடன் பயிலுகிற பல்வேறு மாணவிகளில் அவளும் ஒரு வித்தி, தனது மகளான அவளும் ஒரு மாணவி தான், அவளது பார்வைகள் அங்கே தொட்டு பேச அனுமதிக்கக்கூடாது, அவளுக்கு உணவு கொடுக்கக்கூடாது. ஒரு அம்மாவாக இருந்து தனது மகளுக்கு வேலை செய்கிற இடத்துல உணவு கொடுக்கக்கூடாது, வீட்டிலேருந்தே அதை கொடுத்துடுறது, அல்லது வந்து அந்த ஸ்கூல்லே சத்துணவு போடுவாங்க, அதை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பகிர்ந்து உண்ணவே கூடாது. அப்புறம் தொடக்கூடாது, ஒரு தொட்டு பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் பேசணும். மனசுக்குள்ளே கூட வாங்க போங்கன்னு தான் பேசணும். சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் வேலை செய்கிற இடத்துல கிடையாது. எல்லாரையுமே வாங்க போங்கன்னு தான் பேசணும். மனசுக்குள்ளே கூட அவங்கள பற்றி யோசிக்கும்போது, மேனேஜரை பற்றி கீழே ஒரு பியூன் யோசிக்கிறாருன்னா கூட, பியூனை பற்றி அந்த மேனேஜரை யோசித்தா கூட, அந்த பியூன் எங்கே போனாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பியூன் எங்கே போனாங்கன்னே தெரியலையே, அவர் எங்கே தான் போயிருப்பாங்கன்னே தெரில, இப்போ வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது போலுங்க, வந்துடுவாங்க கண்டிப்பாக, அந்த வேலை நம்ம சொன்ன வேலையை தான் செய்கிறதுக்காக அவங்க வெளியில் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கூட இந்த வாங்க போங்க அப்படிங்கிற அளவுக்கு மரியாதையாக யோசிக்கணும். அப்போ வந்து வேலை செய்கிற இடம் மிகவும் பாதுகாப்பானதாக மாறிவிடும். இதெல்லாம் வந்து இந்த வேலை செய்கிற இடம் வன்முறை களமாக மாறியதால் தான் நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறது கிடையாது. அங்கே போனால் சண்டை வரும், அங்கே போனால் பாலியல் உறவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும், பாலியல் தொந்தரவு ஏற்படும். ஆணு பெண்ணும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க, கணவன் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடும், கணவனுக்கு தனது மனைவி மேலே சந்தேகம் வரும். இவ்வளவு தடைகளையும் தாண்டி வேலை செஞ்சு தாங்கணும், வேறு வழி இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போகிறாங்க. இல்லை வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, என் கணவனே நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னா பெண்களை வேலைக்கு போகிறத தவிர்த்துடுறாங்க. வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போய் ஆகணும், நான் படிச்சுட்டேன் அதனால் வந்து அப்புறம் வந்து சுயமரியாதையை காப்பாற்றணும். சுயமரியாதை விரும்புகிற பெண்களும் வேலைக்கு போவாங்க. அல்லது பொருளாதார பற்றாக்குறை, வேலைக்கு வேறு வழியே இல்லை, வேலைக்கு போய் தான் ஆகணும், என்னுடைய கணவர் வருமானம் பத்தாது, அதனால் நான் வேலைக்கு போவேன், கணவர் நிறைய சம்பாதிச்சா நான் வீட்டிலே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க. அதனால் வந்து வேலைக்கு போகிற இடத்துல இப்படி ஒரு விதிமுறைகள் இருக்குது. நான் இப்போ சொன்னேன்ல விதிமுறைகள், இந்த விதிமுறைகளெல்லாம் நடைமுறைகள் வைத்துக்கொண்டு இந்த கல்வி நிலையங்களும் தொழில் நிலையங்களும் செயல்பட்டால் யார் தான் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க? அப்போ அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன் கண்டுபிடிக்கலை? அது பற்றிய சிந்தனையே நமக்கு இல்லை. நம்முடைய நோக்கம் எல்லாமே பெண்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து நம்ம ஆண்கள் சர்வாதிகாராக இருக்கும், பெண்கள் பற்றி நமக்கு கவலை இல்லை, பெண்களை அடிமைப்படுத்துறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். அதனால தான் வந்து பெண்களுடைய உரிமைகள் என்ன, பெண்களுடைய உணர்வுகள் என்ன, ஆண்களின் உணர்வுகள் என்ன, ஆண்களுக்கே வேலை செய்கிற இடம் அச்சுறுத்தலாக இருக்குது. இன்றைக்கி பள்ளிக்கூடமே அச்சுறுத்துகிற இடமா இருக்குது. ஏன் லீவுனா பசங்க சந்தோஷப்படுறாங்க, எல்லா பசங்களும் ஒன்று கூடுற இடம் தானே, அவங்க அப்போ மகிழ்ச்சியாக தானே இருக்கணும். ஏன் அவங்க வந்து லீவுன்னா ஏன் சந்தோஷப்படுறாங்க? ஏன்னா அங்கே அவங்க மாணவர்களுக்கு இடையே உள்ள உறவுமுறையே சரியில்லை. அங்கே வந்து மாணவர்கள் சக மாணவர்களால் அவமானப்படுத்துகிற அளவுக்கு தான் அவங்க உறவுமுறை இருக்குது. அடிச்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையால் திட்டிக்கிறாங்க. கடைசியில் அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு பழக்கப்படுத்துவதன் மூலம் அந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக மாணவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். மாணவர்களோ மாணவிகளோ ஒருத்தர் திட்டிக்கிறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, அவமானப்படுத்திக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் சகிச்சிக்கும்போது அதை ஏற்றுக்கும்போது கெட்ட வார்த்தையால் ஒருத்தர் கேவலமாக திட்டிக்கிறான் அந்த மாணவர்கள் அல்லது மாணவிகள், அதை ரசிச்சுக்கிட்டே அவங்க அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற வித்தையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அது வந்து எல்லாருக்கும் பொருந்தது. அதை வந்து நம்ம பொதுமைப்படுத்த முடியாது, பொதுவான உதாரணமாக காட்ட முடியாது. இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நம்ம உதாரணப்படுத்த முடியாது. பாருங்கள், சின்ன பசங்க ஒருத்தர் கேவலமாக திட்டிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையை திட்டிக்கிறாங்க. அதுபோல் ஆனால் அவங்க ஒத்துமையாக இருக்கிறாங்க, அதுபோல் நாமளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதனால் ஏன் வேலைக்கு போகல பெண்கள் அப்படின்னா,
தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ஆணாதிக்கம் நிறைந்தது. ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் உதவியாக இருக்க வேண்டும். பெண்ணடிமைத்தனம் என்பது ஆணாதிக்கத்திற்கான உதவி அல்ல. பெண்ணடிமைத்தனம் என்பது ஆண் சர்வாதிகாரத்திற்கான உதவி. ஆண் சர்வாதிகாரத்திற்கு பெண்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்றால் பெண்கள் அடிமையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்றால், உதவியாக இருக்க வேண்டுமென்றால், பெண்கள் அடிமையாக இருக்கக்கூட, பெண்களுக்கு சுயமரியாதை இருக்கணும், சுதந்திர உணர்வு இருக்கணும், சுயமாக அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அப்போது பெண்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அது காரணம் நான் சொல்லிட்டேன். இந்த மொழி ஒரு காரணம், தாய்மொழி இல்லை. அப்புறம் தொழில் செய்கிற நடைமுறைகளில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒருத்தர் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. அப்புறம் வாங்க, வா, போ, வாடா, போடா, வாடி, போடின்னு உரிமையோட பேசக்கூடாது. அப்புறம் ஒருத்தர் தொடக்கூடாது, தனித்தனியாக தான். மாணவர்கள் பாருங்கள், ஒரு பள்ளிக்கூடத்துலலாம் ஒரு மாணவர்கள் ஒன்று உரசிக்கிட்டு உட்காருவாங்க. இருக்கிறது கூட இடம் இல்லாமல் இருப்பாங்க. அதில் யார் வலிமையாக இருக்கிறானோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நோஞ்சானாக இருக்கிற பசங்க தான் பாவம், அவங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. உறவுமுறையே மோசமாக இருக்குது. அவங்களுடைய உறவுமுறை அந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அப்படின்ட்டு ஆசிரியர்கள் உணரலை. மாணவர்களுக்கும் சுயமரியாதை உண்டு என்பது ஆசிரியர்களுக்கு தெரில, அரசியல்வாதிகளுக்கும் தெரில, அரசாங்கத்திற்கும் தெரியவில்லை. அப்போது இயற்கையான கூட்டு குடும்பம், செயற்கையான கூட்டு குடும்பம். செயற்கையான கூட்டு குடும்பம் என்பது ஆணாதிக்கத்தின் தலைமை என்பது ஆணாதிக்கத்திடம் இருக்கும். செயற்கையான கூட்டு குடும்பம்னா அப்போ செயற்கையான குடும்பம்னு ஒன்று இருக்குதானே செய்யுது. கூட்டு குடும்பம்னா சமூகம் என்று பெயர். அப்போ செயற்கையான கூட்டு குடும்பம் என்றால் செயற்கையான சமூகம் என்று அதன் பொருள். செயற்கையான கூட்டு குடும்பம், செயற்கையான குடும்பம் என்பது என்னன்னா, ஆண் தலைமையை பொறுப்பு ஏற்கின்ற குடும்பம் தான் செயற்கையான குடும்பம். தந்தையின் தலைமையில் இயங்குகின்ற குடும்பம் தான் செயற்கையான குடும்பம். அப்புறம் தந்தை வழி உறவுமுறை அங்கே இருக்கணும். அதாவது தந்தை என்ன பண்ணுவார்னா, தனது தந்தை அதாவது தனது பிறந்த வீட்டிலே தான் அவர் இருப்பார். அவருக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள் அந்த பெற்றோர்களே இருப்பாங்க. அந்த ஆண் பிள்ளைகளுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் செயற்கையான குடும்பம், செயற்கையான கூட்டு குடும்பம். செயற்கையான குடும்பம் மற்றும் செயற்கையான கூட்டு குடும்பம். இயற்கையான குடும்பங்கிறது பெண்கள் பிறந்த வீட்டிலே இருப்பாங்க, ஆண்கள் திருமணம் ஆனவுடனே புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் இயற்கையான குடும்பம், இயற்கையான கூட்டு குடும்பம். அப்போது நான் இப்போ நம்ம 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். செயற்கையான குடும்பம், செயற்கையான கூட்டு குடும்பம், இயற்கையான குடும்பம், இயற்கையான கூட்டு குடும்பம் அப்படின்னு இதில் கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருந்துருப்போம். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், வேற ஒரு தலைப்பில் பார்ப்போம்.